அன்னாருடைய ஜெபத்துக்கு அங்க போய் வெளிநாட கம்ப்ளைண்ட் பண்ணல, அங்க போய் எல்கானாவை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா அவன் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரை ஊற்றும் போது பதில் கிடைக்கல. கண்ணீரை ஊற்றி முடிச்சுட்டா பாருங்க, இருதயத்தை தள்ளுதா பாருங்க. ஏழு சொன்னாரு சமாதானத்தோடு. அப்போ கண்ணீரின் ஜெபத்துக்கு ஏசப்பா உடனடியே வந்தார். ரெண்டாவது ஜெபம் யார் ஜெபம்னா என்ன பார்க்கணும். யார் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னா, சேவல் கூகுறதுக்கு முன்னே நீ மறுதளிப்பான்னு சொன்னாரு. மறுதளிச்சுட்டான். இயேசு காயப்பட்டவரா வெளியே வராரு, பாடுபட்டவரா வெளியே வராரு. பார்க்கும்போது அவர் பார்த்து பேசல, பேதுரு கண்ணீர் வடிச்சார். அந்த கண்ணீர் அவனை எதிர்காலத்துல தலைவனாய் மாற்றினார். மூணாவது நபருடைய கண்ணீர் பாவியான ஸ்திரீ. பரிமள தைலத்தை வச்சிருந்தா நமக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எல்லாரும் சொல்லிட்டான், இவ யாரு மோசம், இவ யாரு வேசி, இவ யாரு எங்கிட்ட இருந்தவ, இவ யாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஊருக்கே தெரிஞ்சவ. இப்போ ஏசப்பா நான் தெரிஞ்சவன்னு சொல்லுவாங்க. அவன் கண்ணீருடைய வாசப்படியில விழுந்துச்சு. அவர் முகத்தை பார்த்தார். 16 ஆண்டவருடைய நாமத்துக்கு 10,000 ஏசப்பாவுடைய முகத்தை அந்த பாவியான ஸ்திரீ பார்த்து, எத்தனையோ முகத்தை பார்த்து இச்சைக்காக, எத்தனையோ முகத்தை பார்த்து பாவத்துக்காக, பணத்துக்காக, இன்னைக்கு ஏசப்பா உங்க முகத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா பாருங்க. பார்க்கும் போது ஏசப்பா பன்னி வேலை இல்ல, பாவியான ஸ்திரீ வேலை. இப்ப கண்ண மூடலாம், உங்க கண்ண மூடி அண்ணாளவோட சீமோன் பேதுருவோட ஜெபம் பண்ணி வந்தார்.